வெல்கம் டு கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோ போட முடியல. இப்போ எல்லா வீடியோவுமே ஒன் பை ஒன்னாக நான் போடுறேன். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளகோயிலில் வந்து நம்ம வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரை வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக எக்ஸ்டெண்ட் பண்ணி G+1, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஆல்ரெடி இருக்குது, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரும் ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு பிக்சரை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல, எடுத்த வீடியோ வந்து இதில் அப்லோடு பண்ணுறேன். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆல்ரெடி 700 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமு, ஒரு கிச்சன், ஒரு ஹால் இருந்துச்சு. முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட்டு, முன்னாடி போர்ட்டிகோ கொஞ்சம் இருந்துச்சு. அந்த போர்ட்டிகோ வந்து 7 ஃபீட் ஹைட்டில் போட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரூஃப் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு மேலேயும் ஹாலு வந்து எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸிஸ்டிங் ஸ்லாப் வந்து உடைக்காமல் நம்ம வந்து கட் பண்ணி ரீபாரிங் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறோம். கட் பண்ண வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுறேன். இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடு. ஸ்டெப் எல்லாமே இருந்துச்சு, ஸ்டெப் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. டோட்டலாக ரிமூவ் பண்ணியாச்சு. இது கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2 மந்த் ஆச்சு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஒர்க் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் காங்க்ரீட் போட்டாச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒர்க் போயிட்டுருக்குது. அடுத்து காங்க்ரீட் போட்ட வீடியோ உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு சைட் கண்டிஷன். சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அளவாக தான் இடம் இருக்கும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் வந்து கொட்டி வச்சு எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது கட் பண்ண ஸ்லாபு, இது அதோட பீம். பழைய பீம் போட்டிருந்தாங்க போர்ட்டிகோவில், அதோட பீம் ஸ்லாப் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து இந்த வாலை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இது வந்து பழைய கிச்சன், இது வந்து ஹாலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த எல் ஷேப் இருக்கிற வாலை ரிமூவ் பண்ணிவிட்டு ரூஃப் அப்படியே தான் நம்ம வச்சுருக்க போகிறோம். இந்த ரூஃப் அப்படியே தான் இருக்கும். இது வந்து ஹாலு, இதோட ரூஃப் அப்படியே தான் இருக்கும். இந்த ரூஃபை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னல் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த இதோட சேர்த்த போகிறோம். இதுதான் வந்து அந்த பழைய கிச்சன். இது எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே இருக்கிற டேபிள் டாப்பு, சிங்க்கு எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இது வந்து 10x10 சைஸில் இருக்குது. அடுத்து வந்து 16x10 அப்படிங்கிற சைஸுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது ஹால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்குறாங்க, அந்த வாலை ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த எல் ஷேப்பு எல்லாமே ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்து நம்ம சைட்டில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து காலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேப்ரிகேஷன் பண்ணி நம்ம ஃபுட்டிங் போட்டு நம்ம இப்போது ஃபில் பண்ணது நம்ம பார்த்துட்ருக்குறீங்க. இது பிளிந்த் பீம் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது அந்த பழைய டெமாலிஷ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து சின்ன சின்ன பீசஸாக உடச்சி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம். அப் டு லிண்டர் லெவல் வரைக்கும் வந்தாச்சு. இதுதான் அந்த வால் ரிமூவ் பண்ண ஃபுட்டேஜ். இது மாதிரி ஏதாவது கன்வெர்ட் பண்ணோம், லோட் பேரிங் ஃப்ரேமடாக கன்வெர்ட் பண்ணுறது, ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.